சிஎம் விஜய் அவர்கள் வந்து அவருடைய அலுவலகத்தில் வந்து 10வது மாடிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஏதாவது ஜோதிட ரீதியாக அவர் ஏதாவது 10வது மாடிக்கு போயிட்டாரா இல்லை அதனால் அவருக்கு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? இது மாதிரி ஒரு கருத்து பரவிட்டு இருக்கிறது உண்மைதான். அவர் வந்து 10th ஃப்ளோருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி. இப்போது ஜோதிட ரீதியாக இதுக்கு என்ன பதில் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ அவரது கடகராசி கடகலக்னம் அப்படின்றது வந்து ஒரு பொதுவாரியான கருத்து தான். இதுவும் வந்து அத்தன்டிகேட்டடாக எனக்கு தெரியாது. நான் நேரடியாக அவங்களோட ஜாதகத்தை பார்க்காத வரைக்கும் அதை பற்றி நான் எதுவும் சொல்லக்கூடாது. பட் டைமில் தான் டிஃப்ரென்ஸ் வருமே தவிர டேட்டு கன்ஃபார்ம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரோட ராசி கடகராசி தான், பூச நட்சத்திரம், அது கன்ஃபார்ம். சில ஜோதிடர்கள் வந்து மிதுன லக்னம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சிலர் கன்னி லக்னம்ன்றாங்க, சிலர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை கடக லக்னமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோபா மேடம் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்ல வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 10னா கூட்டி எண் ஆட்டோமேட்டிக்காக வந்து 1 தான். அப்போது உச்சிஸ்தானம் அப்படின்னு சொல்ல ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 10 தான் வருது. அப்போது அவரோட ஆட்சி அந்த அதிகாரங்கள் எல்லாம் வந்து இன்னும் நல்லா வந்து பரவணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ அதன் காரணமாக கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த 10வது ஃப்ளோருக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நீச்சபங்க ராஜயோகம்னா என்ன? அது நம்ம சிஎம் சார் விஜய் அவர்களுக்கு இருக்கா? இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீச்சபங்க ராஜயோகத்தை பேசாத ஜோதிடர்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், அவர் முதல்ல கெரியருக்குள்ளே வர சொல்ல வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பயங்கரமாக உருவ கேலி பண்ணாங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில். பட் ஆனால் இன்றைக்கி அவர் வந்து ரொம்ப ஃபேராக இருக்கார், அழகாக இருக்கார், அதுக்கே ஒரு ஃபேன் ஃபாலோயர் இருக்காங்க, ரொம்ப சாமிங்காக இருக்கார், க்யூட்டாக இருக்காருன்ட்டே வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஒரு நீச்ச பலன் கொடுத்த இடத்துல அந்த கிரகங்கள் தன்னோட அதிகாரத்தை செலுத்தி அது ராஜயோகமாக மாற்றுது. இது நம்பர் 1 பாயிண்ட்டுங்க. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரே ஸ்டெப்பு தான் போட்டுட்ருக்காரு, அவருக்கு வேறு டான்ஸே ஆட தெரில அப்படின்னு நடுவில் ஒரு விமர்சனம் வந்துச்சு. இதுவும் ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் இன்றைக்கி நம்ம திரையுலகத்தில் வந்து டான்ஸ் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் சாரை தான் வந்து சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்ற மாதிரி அவர் எந்த இடத்துல அவமானப்பட்டாரோ அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பேரும் வாங்கி கொடுத்தாச்சு. ரவி எரிக் ராமகிருஷ்ணன் அவர்களே வணக்கம். வணக்கம் ஜி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டோம். அதாவது சிஎம் விஜய் அவர்கள் வந்து அவருடைய அலுவலகத்தில் வந்து 10வது மாடிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஏதாவது ஜோதிட ரீதியாக அவர் ஏதாவது 10வது மாடிக்கு போயிட்டாரா இல்லை அதனால் அவருக்கு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? 10வது மாடி போகிறதுனால அவருடைய ராசிப்படி அவருக்கு ஏதாவது மாற்றங்கள்? புரியுதுங்க. இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் கூட கேள்விப்பட்டேங்க. அதாவது வந்து செவி வழி வந்த செய்தி தான், அத்தன்டிகேட்டடாக எனக்கும் தெரியாது. பட் இது மாதிரி ஒரு கருத்து பரவிட்டு இருக்கிறது உண்மை தான். அவர் வந்து 10th ஃப்ளோருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி. இப்போது ஜோதிட ரீதியாக இதுக்கு என்ன பதில் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ அவரது கடகராசி கடகலக்னம் அப்படின்றது வந்து ஒரு பொதுவாரியான கருத்து தான். இதுவும் வந்து அத்தன்டிகேட்டடாக எனக்கு தெரியாது. நான் நேரடியாக அவங்களோட ஜாதகத்தை பார்க்காத வரைக்கும் அதை பற்றி நான் எதுவும் சொல்லக்கூடாது. பட் டைமில் தான் டிஃப்ரென்ஸ் வருமே தவிர டேட்டு கன்ஃபார்ம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரோட ராசி கடகராசி தான், பூச நட்சத்திரம், அது கன்ஃபார்ம். சில ஜோதிடர்கள் வந்து மிதுன லக்னம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சிலர் கன்னி லக்னம்ன்றாங்க, சிலர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை கடக லக்னமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோபா மேடம் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்ல வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, லக்னம் இது மாதிரி வந்து குழப்பமாக இருக்குது சொல்ல, அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. ராசி அடிப்படையில் என்ன நடக்குது அப்படின்ற பார்க்கலாம். இப்போ கடகராசி அப்படின்னு சொல்ல லக்னத்திற்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறுகின்ற கிரகம் யார் அப்படின்னா சூரிய பகவானாக வராரு. அப்போ லக்னத்தில் பட்சத்தில் திக்பலம் பெறுறாரு, அவர் வந்து உச்சமாகவும் அடைகிறாரு. அவருக்கு வந்து ஆனால் சூரியன் வந்து ராசிக்கு 12 தான் இருக்குது. ராசிக்கு 10 அப்படின்னாலும் அங்கே சூரியன் தான் வந்து உச்சம் பெறுகிறார், திக்பலம் பெறுகிறார் அப்படின்னு சொல்ல வந்து சூரியனோட நியூமராலஜி எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு வருது. அப்போ 10னா கூட்டி எண் ஆட்டோமேட்டிக்காக வந்து 1 தான். அப்போது உச்சிஸ்தானம் அப்படின்னு சொல்ல ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 10 தான் வருது. அப்போது அவரோட ஆட்சி அந்த அதிகாரங்கள் எல்லாம் வந்து இன்னும் நல்லா வந்து பரவணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ அதன் காரணமாக கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த 10வது ஃப்ளோருக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆமாம். இப்போ ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நீச்சபங்க ராஜயோகம்னா என்ன? அது நம்ம சிஎம் சார் விஜய் அவர்களுக்கு இருக்கா?
இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீச்சபங்க ராஜயோகத்தை பேசாத ஜோதிடர்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து நம்ம சிஎம் சார் தான், வந்து விஜய் சார் தான். ஸோ அவர் ஜாதகத்தில் நீச்சபங்க ராஜயோகங்கள் இருக்கான்னா டெஃபினட்டாக இருக்குங்க, நல்லாவே இருக்குது. இந்த நீச்சபங்க ராஜயோகன்றது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா பார்த்திங்கன்னா, முதல்ல நீச்ச பலனை கொடுத்துரும், அது பங்கமான பிறகு ராஜயோகத்தை கொடுக்கும். இது வந்து அவர் லைஃப்பில் வந்து பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக தெரியறதை நம்ம வந்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், அவர் முதல்ல கெரியருக்குள்ளே வர சொல்ல வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து பயங்கரமாக உருவ கேலி பண்ணாங்க ஸோ ஆரம்ப காலகட்டத்தில். பட் ஆனால் இன்றைக்கி அவர் வந்து ரொம்ப ஃபேராக இருக்கார், அழகாக இருக்கார், அதுக்கே ஒரு ஃபேன் ஃபாலோயர் இருக்காங்க, ரொம்ப சாமிங்காக இருக்கார், க்யூட்டாக இருக்காருன்ட்டே வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஒரு நீச்ச பலன் கொடுத்த இடத்துல அந்த கிரகங்கள் தன்னோட அதிகாரத்தை செலுத்தி அது ராஜயோகமாக மாற்றுது. இது நம்பர் 1 பாயிண்ட்டுங்க. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா, அவர் ஒரே ஸ்டெப்பு தான் போட்டுட்ருக்காரு, அவருக்கு வேறு டான்ஸே ஆட தெரில அப்படின்னு நடுவில் ஒரு விமர்சனம் வந்துச்சு. இதுவும் ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் இன்றைக்கி நம்ம திரையுலகத்தில் வந்து டான்ஸ் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் சாரை தான் வந்து சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்ற மாதிரி அவர் எந்த இடத்துல அவமானப்பட்டாரோ அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பேரும் வாங்கி கொடுத்தாச்சு. அது மட்டும் தானா அப்படின்னா, இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வெறும் லவ் ஸ்டோரியாகவே பண்ணிகிட்ருக்காரு, இவருக்கெல்லாம் ஆக்ஷன் பண்ண முடியாது, கேரக்டராக வந்து மாறலாம் தெரியாது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்களெல்லாம் வந்துச்சு. சில சேனல்ஸில் அதை ஓட்டியும் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள், திருமலை அப்படின்னு ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து அந்த சீக்வன்ஸை மாற்றி உள்ளே வந்து ஆக்ஷனுக்குள்ளே வராரு. வந்தோம் அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பிளாக் பஸ்டர் கிங்குன்றதை திருப்பி ப்ரூஃப் பண்ணிட்டார். அப்போ அந்த அவமானம் நடந்த பிறகு ஒரு யோகத்தை கொடுக்குது அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுதுங்க. அப்போ இந்த நீச்சபங்க ராஜயோகம் இருக்கானாக்கா கண்டிப்பாக இருக்குது. அது எந்தெந்த இடத்துலலாம் அவர் அவமானம் படுகிறாரோ அதே இடத்துல அவர் வந்து ஒரு உச்ச பலத்தில் உட்கார வைக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது சினிமா, அதாவது திரைத்துறையில் மட்டும்தான் அப்படி இருக்கான்னா கிடையாது. இப்போ அரசியல் வாழ்க்கை எடுத்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல பயங்கர எதிர்ப்பு. இவங்கெல்லாம் வந்து கொள்கை இல்லாதவர்கள், தற்குறிகள், அணில் குஞ்சுகள், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விமர்சனம் வச்சாங்க, எல்லாருமே வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்துன்னு தான் இருந்தோம். அதே மாதிரி இவர் வெளியவே வர தெரியாதவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் லைஃப்பில் வந்து வாழ்ந்துட்டு அரசியல் பண்ணிகிட்ருக்காரு, வெளியே வந்தால் தானே மக்களோட கஷ்டம் என்னன்றது புரியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. வெளியே வந்து அந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு முடியாத இடத்துல அவங்க வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரபலத்தை வந்து அடைஞ்சார். ஸோ அந்த அவமானப்பட்ட இடத்துல அரசியல் வாழ்க்கையிலையும் ஒரு செங்கோலை நாட்டுறாரு அப்படின்றது தெரியுது. அது மட்டும் தானா அப்படின்னா இந்த கரூர் சம்பவம் எடுத்துக்கலாம். கரூர் சம்பவத்தில் இந்த 41 பேர் வந்து உயிரிழப்பு நடந்துச்சு. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 20 நாள் அவர் வந்து பெரிய வருத்தத்துடன் வெளியே வந்து பேசவே இல்லை. அப்போ வந்து ஒரு சின்ன பிரச்சனைக்கே அவர் ஓடிட்டார், அவருக்கு பப்ளிக்கை வந்து மீட் பண்ணுற தைரியம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்சு வந்து பயங்கரமாக அடிபட்டுச்சு. இதுதான் அந்த நீச்சத்தன்மை. அதுக்கப்புறமா வெளியே வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து அந்த கூட்டமும் அந்த கிரேஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னன்றது நம்ம வீடியோஸ்லேயோ சேனல்ஸ்லேயும் பார்த்துன்னு தான் இருக்கும், என்னென்ன நடந்துட்டு இருக்கிறது ஆன்லைன் சோஷியல் மீடியாஸில். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நீச்சம் அடையுதோ அந்த இடத்துலலாம் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்திட்டே இருக்காருன்றது சொல்கிறதுக்காக இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். இது மட்டுமே இல்லை, அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னா எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 30 சீட்டு இல்லைங்க, 20 சீட்டு இல்லை, 10 சீட்டு கூட வாங்க முடியாது அப்படின்ட்டு நிறைய பேர் கிண்டல் கேலியெல்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் சொந்த தொகுதியிலே வந்து ஜெயிக்க மாட்டார், ஓரளவு பர்சன்டேஜ் எல்லாம் வாங்குவார், வாய்ப்பெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பயங்கர அவமானங்கள், அவரோட ரசிகர்களையும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அவமானம்லாம் படுத்துனாங்க. கடைசியில் ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்றது நம்ம கண் கூட பார்த்துட்டோம். அந்த மே 4ஆம் தேதி வந்த ரிசல்ட் அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேக்கு வந்து அவர் அந்த நீச்சபங்கம் என்ன ஆச்சு அப்படின்றத தெளிவாக புரிய வச்சிச்சு. சரி 108 சீட்டு வாங்கிட்டாரு, உடனே ஆட்சியை பிடிச்சிட்டாரா? பிடிக்கல. 3 நாள் 4 நாள் அலைய விட்டாங்க. போயிட்டு வந்துன்னு என்ன நடக்கும்னு எல்லாருமே பிபி ஏற்றி விட்டாங்க. இப்போ ஸோ ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியிலையும் ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் எந்தெந்த அவரோட லைஃபோட பாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அசிங்கங்களும் அவமானங்களையும் சந்திக்கிறாரோ அதே இடத்துல தன்னோட ஆட்சியை ப்ரூவ் பண்ணிட்டு வர்றாரு. அதே இடத்துல நான் வந்து
வளர்ந்து காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி அந்த தன்மை தான் வந்து நீச்ச கிரகம் நீச்சம் பங்கமான பிறகு ஒரு ராஜயோகத்தை எடுத்துன்னு வந்து கொடுக்குதுன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது பாருங்கள். இதுதான் அந்த நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்றதுக்கான ஒரு கண்கூடான விளக்கம். ஓகே, தமிழ்நாட்டில் இப்போ வெற்றி பெற்ற பிறகு அதர் ஸ்டேட்ஸ், அதாவது நம்மளுடைய அண்டை மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. எங்கே இவர் நம்ம இங்கேயே வந்துடுவாங்க, டிவிகே கட்சி இங்கேயே வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அண்டை மாநிலேருந்து சில விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க. 2-3 ஸ்டேட்ஸில் வந்து முன்வைக்கிறாங்க. இது வந்து சிஎம் விஜய் அவர்களை பார்த்து ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு. டிவிகே கட்சி அங்கேயே வந்துடும் பயப்படுறாங்களா அங்கே இருக்கிற நடிகர்கள்லாம்? அதாவது இப்போ ஏற்கனவே நான் சொன்ன பதில் தான் திருப்பி சொல்ல போகிறேங்க. இவருக்கு வந்து நீச்ச பங்க ராஜயோகன்றது ஃபேண்டாஸ்டிக்காக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அதாவது என்னடனா இவங்கெல்லாம் அமைதியாக இருந்தாலே வந்து பிரச்சனை கிடையாது. இவருங்களை எந்தெந்த இடத்துல அவமானப்படுத்துகிறாங்களோ, எந்தெந்த இடத்துல எதிர்க்கிறாங்களோ அந்த இடத்துல இவரோட ஆதிக்கம் தான் அங்கே மேலோச்சி நிற்கும் அப்படின்றதுக்கு கண்கூட பல உதாரணங்கள் நான் சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், நீங்கள் சொன்ன இது பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் கூட ஒரு ஆக்டர் என்ன பண்ணாருங்க அப்படின்னா ஸ்டேஜில் வச்சு அவரை வந்து பார்த்திங்கன்னா கிண்டல் அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை பேசினார். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைரல் ஆச்சு. அதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்திங்கனாக்கா ஆந்திர பிரதேஷில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வெறும் ஹாலோகிராமை வச்சு பேனரை வச்சே வந்து பார்த்திங்கன்னா சிஎம் ஆகிட்டார், நான் 15 வருஷமாக கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ இவர் மேலே குறிகாட்டப்படும் விமர்சனங்கள், அவமானங்கள், இந்த அசிங்கங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் வரப்போகிறேன்டா அப்படின்றத மறைமுகமாக சொல்லிகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இது தொட்டு அவரோட லைஃப்பில் டே 1லேருந்து இதுதான் திருப்பி நடந்துகிட்ருக்கு. ஸோ மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எந்த அவங்க விமர்சனம் வைக்க சொல்லவே என்ன ஆகுதுன்னா அது இவருக்கு சாதகமாக முடிய போகுதுன்றது அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. இப்போது எதிர்கட்சியாக இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க குறைகளை சொல்ல அவங்க வளர போகிறாங்கன்றது இதுதான் அந்த நீச்ச பங்கம். ஒரு இடத்துல நீச்சத்தன்மையை நீ கொடுத்தனா அது பங்கமாகி அங்கே ராஜயோகமாக மாறப்போகுது. இது யாருனாலும் மாற்றவே முடியாது. அது அவருக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. அப்போ நம்ம அமைதியாக இருந்தாலே வந்து அதெல்லாம் தவிர்க்கலாம். ஆனால் விதி அப்படின்னு ஒன்று இருக்குது, இந்த கால நேர சூழ்நிலைகள், பிரபஞ்சத்தினோட கணக்குன்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா அவங்கள பேச வைக்குது. பேசுகிற இடத்துல இவர் போயிட்டு சாதிச்சும் காட்டுறாரு. ஸோ அதனால் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது அடுத்து வர வீடியோவில் வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக விவரிக்கலாம். அவருக்கு வந்து அதாவது தமிழ்நாடு தவிர்த்து வெளியே வந்து செல்வாக்கு பரவுமா? இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மோடி வெஸ்ட் சிஎம் விஜய் சார் அப்படின்றலாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது இதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம். சிஎம் விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் வந்து ஏதோ ஒரு கண்டம் இருக்குது, அவருடைய பதவிக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோசியல் மீடியாவில் நிறைய செய்திகள் சுற்றிட்டு இருக்கு. இது ஜாதக ரீதியாக அவருக்கு என்ன நடக்கும் அந்த டைமில் சொல்லுங்கள். அது முதலே சொன்ன மாதிரிங்க, அவரோட லக்னம் என்னன்றது அத்தன்டிகேட்டடாக அவங்களாம் நம்மக்கிட்ட கொடுக்குற வரைக்கும் அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுறதோ குறை சொல்லதோ அது கூடாது. அது ஆனால் கிரக ரீதியாக அவர் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றது அது கன்ஃபார்ம், அது சேஞ்ச் ஆகப்படுது. அவர் பூச நட்சத்திரமானா அது உண்மை தான். அதே மாதிரி கிரகங்களோட டிகிரி எதனா மாறப்போதுன்னா பெருசாக எதுவும் மாற்றம் இருக்காது. ஆனால் லக்னம் மட்டும்தான் அந்த டேட் ஆஃப் பர்த்தில் அந்த டைம் மாற சொல்ல அது மாறும். அப்போ என்ன டைம்ன்றது நம்மளுக்கு தெரியல. ஆனால் கிரகங்கள் அப்படியே இருக்குமானா அது அந்தந்த வீட்டில் அப்படியே தான் இருக்குது. அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜனவரி பிப்ரவரி காலத்தில் எப்போ 2027 வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர்லேயே வந்து பார்த்து கடகத்தில் வந்து அடி எடுத்து வைக்கிறாரு. இப்போ வந்து சிம்மத்தில் இருக்கார், அவர் கடகத்துக்கு போகிறாரு. அப்போ அவர் ஜாதகத்தில் கேது வந்து நீச்சமாக இருக்குது. அப்போ இந்த நீச்ச பலனை தாங்கி இந்த கோச்சார கேது அவரோட சந்திரன், அவரோட ஜாதகத்தில் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 4 டிகிரியில் இருக்கார். அப்போ அந்த 4 டிகிரியை தொட சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா அவரோட தாய்க்கு உடல்நிலையில் ஒரு சிறு பாதிப்பு கொடுக்கலாம். இல்லை அவர் கடக லக்னமாக இருந்தால் அது லக்னாதிபதியாக மாறுறாரு. அப்போ அந்த சந்திரன் மேலே போக சொல்ல அவருக்கு தலைமை சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா இருக்குது, சின்ன பிரச்சனை. சரி, இது நல்லபடியாக கடந்துடுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. அங்கே சந்திரன் ஆட்சியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. எஸ், ஒரு சின்ன ஒரு நெருடல்கள் அது மாதிரி ஒரு காயத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. அதுக்கான பரிகாரங்கள் இருக்கா? இப்போ பரிகாரம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரிடமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்தாங்க ஜோதிடர் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்காங்க. நிறைய ஜோதிடர்களில் தொடர்பில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். முக்கியமாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருங்க, அவரு இந்நேரம் எல்லாமே பார்த்துருப்பார், நல்லா கைட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த டாபிக் நம்மளுக்கு போவேனா நம்ம, பட் இருக்குது, அதுக்கு பரிகாரங்கள்லாம் இருக்குது, அதை அவங்க பார்த்துக்குவாங்க. ஓகே, நன்றி. இந்த வாய்ப்பளித்த ரோஜா டிவிக்கும் இது வரைக்கும் பொறுமையாக பார்த்துட்டு இருக்க இந்த அன்பர்கள் எல்லாருக்கும் இந்த எரிக் ராமகிருஷ்ணனின் அன்பு வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.